கும்பராசிகார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புளிமுசி கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 9வது மாதம் மார்கழி மாதம் கும்பராசிகாரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது சூரியன் தனுசு ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் மார்கழி மாதம். தனுசுங்கிறது குருவுடைய வீடு. குருவுக்கு இன்னொரு வீடு இருக்கு, மீனம். ஆனாலும் தனுசு ராசியில தான் குரு மூலத்திரிகோணம் அடைவார். மூலத்திரிகோணம் அப்படின்னா அந்த கிரகம் அந்த இடத்துல இல்லைன்னா கூட அவருடைய ஆதிக்கம் நிறைந்ததாக சொல்லப்படுகிறது. குரு தான் தெய்வம், குரு தான் இறைவன். அதாவது குருவுடைய அருள் நிறைந்த மாதம், தெய்வத்துடைய அருள் நிறைந்த மாதம் இந்த மார்கழி மாதம். அதாவது காலச்சக்கரத்துக்கே பார்த்தீங்கன்னா 9வது ராசி. அப்போ என்ன அர்த்தம்? காலச்சக்கரத்துக்கே குருவை சொல்லக்கூடியது, தெய்வத்தை சொல்லக்கூடியது, பக்தியை சொல்லக்கூடியது. ஆக இந்த மாதம் இறைவன் மீது பக்தி செலுத்தி வேண்டியதை பெறக்கூடிய மாதம், இறைவன் மீது பக்தி செலுத்தக்கூடிய மாதம். ஏன் அப்படின்னா இது தட்சிணாயனத்துடைய முடிவு காலம். அதாவது தேவர்களுடைய இரவு பொழுது காலம், ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரை. இந்த மார்கழி மாதங்கிறது விடியற்காலை. அதாவது நம்ம எல்லாம் எப்படி பிரம்ம முகூர்த்தம் தினமும் 4 to 6 சொல்கிறோமோ, அதே போல் இது விடியற்காலை பொழுது. இந்த மாதம் முழுமையுமே பிரம்ம முகூர்த்த காலம். ஆக இந்த மாதம் முழுவதுமே அதிகாலையிலே எழுந்து அவரவர் இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு அவர்களுடைய வேண்டிய வரங்களை பெறக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். அதை தினமும் பார்த்தீங்கன்னா திருப்பாவையெல்லாம் தினமும் படிப்பாங்க. அதாவது தினம் ஒரு பாசுரம் படித்து திருப்பாவை 30 நாள் 30 திருப்பாவை படித்து இறைவனுடைய அருளை பெறுவாங்க. அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு சிறப்பான மாதம் அதிகாலையிலே. இந்த மாதம் அதிகாலையிலே எழுந்து இந்த மார்கழி மாதத்தில் வீடு சம்பந்தமான, அதாவது கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறது, இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. இந்த மாதம் மார்கழி மாதம் 15ஆம் நாள் ஆஞ்சநேயர் ஜெயந்தி. ஆஞ்சநேயர் ஜெயந்தி என்று ஆஞ்சநேயரை சென்று வழிபாடு செய்வது சிறப்பு. ஏன் அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி நடக்குது இல்லையா, 7 நாட்டு சனியில். அப்போ அன்றைய தினம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி ஆஞ்சநேயரை சென்று வழிபாடு செய்யும் பொழுது சனியுடைய தாக்கம் குறையும். அடுத்ததாக இந்த மாதம் 26ஆம் தேதி, மார்கழி மாதம் 26ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாள் கோவிலிலே பரமபத வாசலை கடப்பவருக்கு இம்மையிலும் மறுமையிலும் வாழ்க்கை சொர்க்கமாக அமையும். அனைத்து பாவங்களும் நீக்கப்பட்டு இம்மையிலும் மறுமையிலும் வாழ்க்கை சொர்க்கமாக அமையக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அடுத்ததாக மார்கழி மாதம் 29ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம். அன்றைய தினம் நடராஜர் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு மிகச்சிறப்பான மாதம் நாள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்திலே கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இளைய சகோதர ஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்தை சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதி. 10ஆம் இடம் என்பது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம். ஆக இந்த 3க்கும் 10க்கும் உடையவர் செவ்வாய் எந்த இடத்துல இருக்காருன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 6ஆம் இடம் என்பது நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். இப்போ 6ஆம் இடத்துல செஞ்சிருக்காருன்னா பொதுவாக செவ்வாய் 6ஆம் இடத்துல செஞ்சிருப்பது யோகம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சமாய் செஞ்சிருக்கிறார், ஆனாலும் நீச்ச வக்கரமாகிறார். ஒரு கிரகம் உச்சமாயி வக்கரமானால் அது நீச்ச பலனை செய்யும், நீச்சமாயி வக்கரமானால் அது உச்ச பலனை செய்யும். அப்போ 6ஆம் இடத்துல செவ்வாய் வலுவான நிலையிலே பலன் தர இருக்கிறார். 6ஆம் இடங்கிறது எதிரி. அப்போ எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, எதிரியை வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, கோர்ட்டு கேஸ்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கடனை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா செவ்வாங்கிறது வெற்றி கிரகம், ஜெயிக்கக்கூடிய கிரகம். அப்போ எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா செவ்வாங்கிறது உத்தியோக காரகன். 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம், உத்தியோகம், நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடத்து அதிபதி யாரில் இருக்காருன்னா இளைய சகோதர வழியிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், வாக்குவாதம் செய்யக்கூடாது. அதே போல் ஒப்பந்தம், கையெழுத்து, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 10ஆம் இடத்து அதிபதி யாரில் இருக்காருன்னா தொழிலிலே போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும், கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் தான் செவ்வாய் இருக்கார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதியும். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம், பாக்கியஸ்தானம். இந்த 4க்கும் 9க்கு உடையவர் யார் அப்படின்னா சுக்கிரன். 13ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன, சயன, போகஸ்தான, விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ 4ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல 13ஆம் தேதி வரை சஞ்சரிக்கிறார்னா வீடு, வண்டி, வாகனம் மூலமாக ஒரு சில விரயங்கள், வாகன பழுதுகள், வாகனத்திற்காக விரயம் செய்யக்கூடிய அமைப்பு, தாயாருடைய ஆரோக்கியத்திற்காக விரயம் செய்யக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடம் தந்தைக்காக ஒரு சில செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு, தொலைதூர பயணத்தால் செலவு செய்யக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் விரயமாக இருக்கும் 13ஆம் தேதி வரை.
13ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலே சஞ்சரிப்பார். பொதுவாக 4ஆம் இடத்த அதிபதி ஒரு கேந்திராதிபதி, 9ஆம் இடத்த அதிபதி ஒரு திரிகோணாதிபதி ராசியில் சஞ்சரிப்பது யோகம். சுக்கிரன் ராசியில் சஞ்சரிக்கிறார்னா மிகச்சிறப்பான யோகம். அதுவும் 4க்கும் 9க்கும் உடையவர். சுகவாசியாக வாழக்கூடிய அமைப்பு, வீடு வண்டி வாகனம் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, தொலைதூர பயணங்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள், தாய் தந்தை வழி அவர்களுடைய உறவினர்கள் வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. லக்னத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார்னா ஒரு தேஜஸ் வரும், முகத்தில் ஒரு பொலிவு வரக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு. ஏன்னா ராசியிலே சுக்கிரன் சஞ்சரிப்பது கவர்ச்சி ஏற்படும், அதே ஒரு புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கிறது 13ஆம் தேதிக்கு பிறகு. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 5க்கும் 8க்கும் உடையவர். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். 5ஆம் இடம் என்பது புத்தி ஸ்தானம், சிந்தனை செயல்திறன் ஸ்தானம், பதவி ஸ்தானம், விளையாட்டு ஸ்தானம். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். இந்த 5க்கும் 8க்கும் உடையவர் யாருன்னா புதன். புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். எது வரைக்கும் அப்படின்னா இந்த மாதம் 20ஆம் தேதி வரை 10ஆம் இடத்துல தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்து உயர்வு இந்த ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ 5ஆம் இடத்த அதிபதி 10ல் சஞ்சரிக்கிறது யோகம். தொழிலே அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. தொழிலை தன்னுடைய சிந்தனை செயல்திறனால் சமயோசித புத்தியால் நடத்தக்கூடிய அமைப்பு. புதன் சமயோசித புத்தி, எதை எங்கே எப்படி செய்யணும்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன். அப்போ தொழிலிலே அறிவு நுட்பத்தை பயன்படுத்தி தொழிலை வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடத்த அதிபதி 10ல் இருக்காருன்னா தொழிலில் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். அவர்களையும் நாலா பக்கம், அதாவது வளர்கிற வரைக்கும் முன்னாடி கண்ணு இருக்கணும், வளர்ந்த பிறகு எல்லா சைடும் கண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி போட்டி பொறாமைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது 8ஆம் இடத்த அதிபதி 10ல் சஞ்சரிக்கும் பொழுது. 20ஆம் தேதிக்கு பிறகு இந்த புதன் 5க்கு 8 கூடிய புதன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானம் எதை தொட்டாலும் லாபம். அதாவது லாபஸ்தானம் அப்படின்னா நம்ம நினைச்ச காரியம்லாம் நடக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். இப்போ மூத்த சகோதர ஸ்தானம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம், சோசியல் மீடியா இந்த 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். ஆக 5ஆம் அதிபதி 11ல் சஞ்சரிக்கிறார்னா என்ன அர்த்தம்? லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி செயல்படும். நீண்ட நாட்களாக நீண்ட காலங்களாக எண்ணிய காரியங்கள் ஒன்று நடக்கும். எண்ணிய காரியங்கள் எண்ணியபடியே நடக்கும். அதாவது நம்மளுடைய சிந்தனை, 5ஆம் இட சிந்தனை, நம்மளை சிந்தனையில் உதிக்கக்கூடிய செயல் அது செயல் வடிவம் பெறும். நம்ம சிந்தனையில் உதிக்கக்கூடிய எண்ணம் செயல் வடிவம் பெறக்கூடிய அமைப்பு. அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் இந்த மாதம் முடிவு பண்ணி இறைவன் மீது பக்தி செலுத்தும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கிடைக்கும். அதுதான் இந்த 5-11 சம்மந்தப்படுறது. மற்றபடி மூத்த சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், நினைச்ச காரியமெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு, எதை தொட்டாலும் லாபம் அப்படிங்கிற அமைப்பு எல்லாம் இருக்கிறது. 8ஆம் இடத்த அதிபதி 11ல் இருக்கார் அப்படின்னா 8ஆம் இடங்கிறது திடீர் லாபம் அல்லது திடீர் நஷ்டம். 8ஆம் இடத்த அதிபதி 11ல் இருக்கார் அப்படின்னா 11ல் எந்த கிரகம் நம்ம தீமை செய்யாது. அப்போ திடீர் லாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத லாபங்களை பெறக்கூடிய மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். ஏன்னா இந்த மாதத்தின் பிற்பகுதி 20ஆம் தேதிக்கு பிறகு. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் வாழ்க்கை துணைத்தானம், அதாவது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம் சூரியன். அந்த இடத்துக்கு அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு அவர் இந்த மாதம் முழுவதுமே 11ஆம் இடத்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக ஜனன ஜாதகத்தில் லக்னத்துக்கு 11ல் ஒரு கிரகம் இருக்குன்னா எந்த தோஷமும் சூரியனை கண்ட பனி போல விலகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு எந்த தோஷம் இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல விலகி ஒரு வெற்றிகரமான மாதமாக இருக்கும். ஏன்னா 11ல் சூரியன் இருக்கார். அரசு வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், அரசு வழி புதிய ஒப்பந்தம் கையெழுத்து, அரசு சம்பந்தமான யோகம், தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. அதாவது நிறைய அறிமுகங்கள் பெரிய பெரிய ஆளுகளுடைய தொடர்பு அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் தனுசிலே சூரியன் சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே. ஆக எதை தொட்டாலும் லாபம், எதை தொட்டாலும் வெற்றி, நினைத்த காரியமெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. ஆக இந்த மாதம் ஜென்மசனியையும் மீறி நற்பலன்களை வாரி வழங்குகிறது இந்த மாதம் கிரக அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.